வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் சார்புகளுக்கு dy/dxஐ காண்க. இங்கே ஒரு 3 சார்புகள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? வகையிடணும். வகையிட்டால் தான் நமக்கு dy/dx கிடைக்கும் இல்லையா? அந்த dy/dxஐ நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது எடுத்துக்கலாமா பாருங்கள். முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? xy = tan of xy. சரியா? இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. பாருங்க, இது uv. அப்போ பாருங்க, uv ஃபார்முலா என்ன? uv the whole dash equal to uv dash plus vu dash. ஒன்று வச்சு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ பாருங்க, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா dy/dx ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கணும். vன்றது என்னது? ஒய் அப்படியே இருக்கட்டும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, tan x, இது ஃபுல்லாக எக்ஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல tan எக்ஸை நம்ம வகையிட்டா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். டேனை வகையிட்டோம்னா சீக்கன் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க xy அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, செயின் ரூல் இணைப்பு விதி d/dx ஆஃப், நம்ம டேனை தான் வகையிட்டோம், இங்கே உள்ளே இருக்கதை நம்ம வகையிடணும். அப்போது இந்த xyயை நம்ம திரும்ப வகையிடணும். இப்போ பாருங்க, x இன்ட்டு dy/dx ப்ளஸ் 1 ஒய்யும் பெருனா ஒய் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் xy இன்ட்டு, இதை வகையிட போகிறோம். xy வகையிலாமா? இது uv ஃபார்முலா. பாருங்கள், uv, இது u, இது v. அப்போ பாருங்கள், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகையிட்டோம்னா dy/dx ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. இதை வச்சுட்டு இதை வகையிட்டாச்சு, முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நமக்கு dy/dx தான் வேணும். இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் பாருங்கள் ஒன்றா இருக்கும், கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது. சரியா? நமக்கு என்ன வேணும்? dy/dx தான் வேணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் dy/dx ப்ளஸ் ஒய். பாருங்கள், இது வந்து ரெண்டுக்குமே போதும். உள்ளே பெருக்கிடுங்க. என்ன வரும் பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் xy இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு dy/dx ப்ளஸ் 1 ஒய்யும் பெருக்குனா ஒய் தான், ஒய்யையும் இதையும் பெருக்கணும், ஒய் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் xy. இந்த ரெண்டு உறுப்புகளில் அந்த ரெண்டு இது பொது உள்ளே பெருக்கிட்டோம், அவ்வளோதான். இதையும் பெருக்காச்சு, இதையும் பெருக்காச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன வேணும்? இந்த dy/dx வேணும். இந்த dy/dxலாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இந்த இடத்துல எக்ஸு dy/dx, இதை இடத்து பக்கம் கொண்டு வாங்க, மைனஸாக மாறுமா? மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் xy இன்ட்டு எக்ஸு dy/dx ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் xy இருக்குது. இது ப்ளஸ் ஒய் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் ஒய்யாக மாறும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது வந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸு dy/dx வெளியே எடுத்துருவோமா? எக்ஸு dy/dxை நம்ம பொதுவாக எடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும், மைனஸ் இந்த எக்ஸ் dy/dx எடுத்தால் என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் xy மட்டும் வரும் ஈக்குவல் டு, இதிலிருந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்? மைனஸ் ஒய் எடுத்துக்கலாமா? ஒய்யை கூட எடுக்கலாம், மைனஸ் ஒய் எடுத்தால் ஒரு ஸ்டெப் மிச்சமாகும். ஏன்னா இந்த ப்ராக்கெட் ரெண்டும் ஒன்றாகி கேன்சல் ஆகிரும். நம்ம மைனஸ் ஒய்யை பொதுவாக எடுக்கிறேன். இந்த மைனஸ் ஒய் எடுத்தால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா? சரி, அடுத்த ஸ்டெப்பு கூட மாற்றிக்கிடுவோம். இங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் இருக்கா, மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஒய்யு இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் xy மைனஸ் ஒய் எடுத்தால் இந்த நான் ப்ளஸ் 1 மாறிடும். உங்களுக்கு சந்தேகம் தான் பெருக்கி பாருங்கள். மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் சீக்கன் ஸ்கொயர் xy மைனஸ் ப்ளஸ் மைனஸு ஒரு ஒய். சரியா? கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன வேணும்? dy/dx தானே வேணும். அப்போ பாருங்கள், dy/dx ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப், இது முதல்ல எழுதிடுவோம், 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் xy. புரியுதா? பாருங்கள், இது ப்ளஸில் இருந்துச்சு, அதனால் முதல்ல எழுதிட்டோம். இது மைனஸ் இருக்குது, ரெண்டாவது எழுதியாச்சு. பை இந்த ஒய்யை விட்டுட்டோம் பாருங்கள், ஒய் மைனஸ் ஒய் அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறுமா? அதேமாதிரி இந்த ப்ராக்கெட் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் xy. சரியா? இப்போ எது கேன்சல்? இது நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு தேவையான dy/dxோட மதிப்பு பாருங்கள், மைனஸ் y/x. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். முதல் இதை முடிச்சாச்சு. ரெண்டாவது அப்படி ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், ரெண்டாவது இது என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. இதை நம்ம வகையிட்டு டிவைடிஎக்ஸை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டோம்னா அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ண 2 மைனஸ் 1 மைனஸ். இப்போ வாங்க இந்த இடத்துல யூவி ஃபார்ம்லாம் பயன்படுத்துகிறோம். யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். இதுதான் யூ, இதான் வி. என்ன செய்யணும்? யூவை அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகையிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸு ஃபார்மில் இருக்க ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது? ஒய். யூவை வகைன்னு யூன்றது என்னது? எக்ஸ். எக்ஸை பொறுத்தே வகைட்டா 1 முடிஞ்சுதா? ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, இப்போ என்ன செய்யுது? அடுக்க வகைன்னு 2 ஒய்இ அடுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். திரும்ப எதை வகையிடணும்? ஒய்யை வகையிடணும். ஒய்யை வகையிட பாருங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய், டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய். அப்போ என்ன வந்துடும்? டி பை டிஎக்ஸ் நமக்கு வந்துடும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இந்த இடத்த பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அடுக்க முன்னால் ஒன்று அடுக்க 1 மைனஸ் பண்ணோம். திரும்ப நம்ம எக்ஸை வகையிடணும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1, அந்த 1 எந்த பிரச்சனை வரப்போ அதனால் விட்டுட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டோம், அடுக்கல 1 திரும்ப ஒய்யை வகையிடணும். ஒய்யை வகையிட்டோம்னா என்ன வந்துடும்? டிஒய் பை டிஎக்ஸ் நமக்கு வந்துடும். ஒய்யை எக்ஸை பொறுத்த வகையிட்டா டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ கொஞ்சம் சுருக்கி எழுதிருமா பாருங்க, 2 எக்ஸ் இந்த வலது பக்கம் பாருங்கள் ஈக்குவல் டு மாறிலி வகையிட்டா 0வா மாறிடும். மாறிலி வகையிட்டா 0 மாறி. இப்போ பாருங்கள், 2 எக்ஸு மைனஸ் உள்ள பெருங்க என்ன வரும்? மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் மட்டும் வரும். இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் 2 ஒய், 2 ஒய் சரியா? 2 ஒய் 2ல் 1 கழிச்சா 1, அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு டி பை டிஎக்ஸ் தானே வேணும். இந்த 2 உறுப்பு மட்டுங்கிறது மிச்சத்தில் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். பாருங்கள் என்ன வரும்? இந்த இது முதல்ல எழுதிடலாம், 2 ஒய்ஏ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு. இந்த இடத்துல மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு, இது மைனஸ் ஒய், இங்கே வந்தால் ப்ளஸ் ஒய்யாக மாறுமா? இது ப்ளஸ் 2x, இங்கே வந்தால் மைனஸ் 2xஆக மாறும். இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கலாம்? டிஒய் பை டிஎக்ஸை பொதுவாக எடுங்க. டிஒய் பை டிஎக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்குது? 2y மைனஸ் டிஒய் டிஎக்ஸ் எடுத்துட்டோம், அங்கே என்ன இருக்குது? வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது. ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2x. லாஸ்ட் ஸ்டெப்பு ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணிடலாமா? பாருங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன், ஆன்சர் மட்டும் எழுதுனா முடிஞ்சுது நமக்கு. பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பு, டிஒய் பை டிஎக்ஸ் தானே வேணும் நமக்கு. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2x. ஒய் மைனஸ் இந்த டிஒய் டிஎக்ஸ் இந்த ப்ராக்கெட் பெருக்கல் இருக்கா? அப்போ அந்த ப்ராக்கெட்ஸ் இந்த பக்கம் தான் வகுத்தெல்லாம் மாறும். என்ன மாறும்? 2y மைனஸ் எக்ஸ். இதான் என்னது? நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு. அடுத்தது 3வது பார்த்துருவோமா? பாருங்கள், 3வது கணக்கு எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க 3வது இதில்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு ப்ளஸ் 3axy ஈக்குவல் டு 1. இதை நம்ம வகையிட்டு டிஒய் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கப்போம். முதல்ல ப்ளஸில் தான் எனக்கு தனிச்சையாக பண்ணலாம். பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3 வகையிட்டா 3 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1, அடுக்கு முன்னால் கொண்டு அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், அடுக்கு முன்னால் கொண்டு 3 ஒய்யின் அடுக்கு 3 மைனஸ் 1, அடுக்கு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். திரும்ப ஒய்யை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய், ஒய்னா டி பை டிஎக்ஸாக மாறிடும். இந்த இடத்துல அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அடுக்கில் 1 மைனஸ் பண்ணிட்டோம். திரும்ப எக்ஸை பொறுத்தே வகைட்டா 1, இந்த இடத்துல 1ஆல் எதுவும் ஆக போதில்லை, அதெல்லாம் நம்ம எடுக்கலை சரியா? ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, 3a அப்படியே வந்துடும், ஏன்னா இது மாறிலி பெருக்கல் இருக்குது. இது யூவி ஃபார்முலா. பாருங்கள், யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு வின்றது என்ன? ஒய்யை வகையிட்டா டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் வி அப்படி வச்சுக்கோங்க, வின்றது என்னது? ஒய். எக்ஸை வகையிட்டா எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 சரியா? இதான் என்னது? நம்ம வகையிட்டாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு இந்த வலது பக்கம் பாருங்கள், 1 மாறிலியை வகையிட்டா என்ன மாறிடும்? 0வா மாறிவிடும். சுருக்கிடுங்க, 3 எக்ஸின் அடுக்கு 3ல் 1 கழிச்சா 2 ப்ளஸ் 3 ஒய்யின் அடுக்கு 3ல் 1 கழிச்சா 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு. இப்போ பாருங்கள்,
இந்த ப்ளஸ் 3a இருக்கே அது பொதுவாக உள்ள பெருக்கலாம். உள்ள பெருக்கினா 3ax 3ax இன்டூ dy/dx ப்ளஸ் இந்த பாருங்க என்ன இருக்குது, ஒய் இருக்குது. ஒய்யையும் 3a பெருக்குனா 3ay ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க இந்த dy/dxலாம் இந்த பக்கம் வரும், மிச்சம் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். 3y² இன்டூ dy/dx ப்ளஸ் 3ax இன்டூ dy/dx ஈக்குவல் இது அந்த பக்கம் கொண்டு போங்க மைனஸ் 3ax சாரி ஒய் 3ay இது அந்த பக்கம் கொண்டு வாங்க மைனஸ் 3x². சரியா? இதுலேருந்து நம்ம dy/dx பொதுவாக எடுத்துருவோம். dy/dx பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 3y² இருக்கும். இந்த dy/dx எடுத்து இங்கே என்ன ஒரு 3ax இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் 3ay மைனஸ் 3x². இப்போ பாருங்க நமக்கு dy/dx தானே வேணும். அப்போ dy/dx ஈக்குவல் டு இதுலேருந்து இது அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க என்ன இருக்கு, மைனஸ் 3ay மைனஸ் 3x² பை இந்த பிராக்கெட் பெருக்கில் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். என்ன மாறும், 3y² ப்ளஸ் 3ax. இப்போலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், -3 பொதுவாக எடுத்துருவோமா. -3 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே ay ப்ளஸ் x² மாறிடும். -3 எடுத்தால் ப்ளஸ் தான் மாறிடும் பை இதுலேருந்து 3 பொதுவாக எடுத்துருங்க. என்ன வரும், y² ப்ளஸ் ax y² ப்ளஸ் x இது கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன, மைனஸ் ஆஃப் ay ப்ளஸ் x² பை y² ப்ளஸ் ax. இதான் என்னது, நமக்கு தேவையான dy/dx மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.